திருவிழா இன்றைக்கு ஆரம்பிக்குது. முக்கியமான திருவிழா. இனி கொண்டாட்டம் தான். எங்களுக்கு ஒரு 20 நாள் நான்ஸ்டாப் கொண்டாட்டம். ஒரு நாள் மட்டும் பிரேக் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா? அதுக்கும் நாங்க விட மாட்டோம் உங்களை. அதுல ஏதாவது நாங்க உங்களுக்கு பிரேக் தரதா இல்ல, ஃபுல் டே. ரைட். ஆரம்பிக்க போற இந்த அதாவது ஆசிய கிண்ண போட்டிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு கற்பனை நிறைய பேருக்கு இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். ஆனா இந்த 2வது சுற்று அப்படின்றது மிகப்பெரிய அளவுல பெரிய சவாலை தரப்போற ஒரு விஷயமாக மாறப்போகுது இலங்கை அணிக்கு. இலங்கை அணி பெரிய சவால் இருக்குது. முதல் சுற்றே சவால் தான். முதல் சுற்றிலுமே பெரும் கஷ்டம் இருக்கு. இப்ப நாங்கள் இன்று ஆரம்பிக்க போகின்ற இனி நடக்க போகின்ற போட்டிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆசிய கிண்ணம் பற்றி நாங்கள் எங்களுடைய சேனலில் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு தந்திருக்கிறோம். நீங்கள் அவற்றை கொஞ்சம் தட்டி பார்த்தீர்களாக இருந்தால் போட்ட ரேட்டிங்கள் அதுல இருக்கு, எந்த அணி எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நீங்க பார்த்துட்டு இப்போ நாங்க அதே மாதிரி இருக்கிறோமா மாறி இருக்கமான்றதே அதே மாதிரி தான் இருக்கும். இந்த போட்டி தொடங்கல தானே. நாளையிலிருந்து உங்களுக்கு இந்த போட்டிகளுடைய தன்மை எப்படி இருக்க போது, ஒவ்வொரு அணியும் விளையாடுற முதல் சுற்றை வச்சுக்கொண்டு நீங்க கணக்கு எடுப்பீங்க. நாங்க சொல்றதால நீங்களே ஒரு கிரிக்கெட் ரசிகருக்கு அது தெரியும், அந்த கணக்கெடுப்பு உங்களுக்கு தெரிய வரும். இதுல வந்தோம்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயத்த சொல்றேன், நான் திரும்பவும் அதை சொல்றேன். இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு 100% வரப்போகுது. அதுல மாற்றம் கிடையாது. அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இதுல வரப்போற மற்ற அணிகள் தான் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. இப்ப இதுல எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் அணி 2வது சுற்றுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நம்புறேன். முதல் சுற்றில் 3 அணிகள், அதான் இலங்கை, ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் இருக்கின்ற குழுக்கள் கொஞ்சம் கஷ்டமான குழுக்களாகவே தான் இருக்க போகின்றன. அந்த குழுவில் இன்னும் ஒரு அணி ஹாங்காங். விட்டுருவோம். விட்டா இதுல இருந்து 2 அணிகள், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், இலங்கை. இப்ப நாங்கள் ஆரம்பங்களையும் சொன்னோம் இலங்கையே கஷ்டப்பட வேண்டும் என்று. நாங்கள் இப்பொழுதும் அதை சொல்கின்றோம். இந்த குழுவில் இருந்து இலகுவாக வர முடியாது. அடுத்த குழுவில் இந்தியா, ஓமான், பாகிஸ்தான், ஐக்கிய அரபு அமீரகம். கண்ண முடிக்கணும்னு சொல்லலாம். இந்தியா, பாகிஸ்தான் அடுத்த சுற்றுக்கு வந்துடுறாங்க. அந்த குழுவை பற்றி நாங்கள் முதல் சுற்று பற்றி பெரிய அளவில் பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இலங்கை குழுவை பொறுத்தவரையில், இலங்கை இருக்கின்ற குழுவை பொறுத்தவரையில் ஆப்கானிஸ்தான் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது பாகிஸ்தானையும் வெற்றி பெற்றிருக்கின்றது. பங்களாதேஷ் இலங்கையை வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆக என்னை பொறுத்தவரையில் ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம், வனிது ஹசரங்கம் மீண்டும் அணிக்குள் வந்திருக்கு. ஜிம்பாப்வே அணியை தொடர்ந்து தொடரும் வனிது விளையாடவில்லை. எனவே மீண்டும் வனிது வந்திருக்கின்றார் என்றது வனிது பங்களாதேஷ் அணியை உருட்டக்கூடிய. எனவே அவருடைய பந்து வீச்சு வருகின்ற வேளையில் பந்து வீச்சு, துடுப்பாட்டம் இரண்டிலும் கை கொடுப்பார். எனவே இலங்கை அணிக்கு கிட்டத்தட்ட பலம் அதிகரித்திருக்கின்றது. அதன் காரணமாக பங்களாதேஷை வெற்றி பெறுவார்கள். ஆனால் இன்னும் ஆப்கானிஸ்தானை இலங்கை அணி வெற்றி பெறும் என்பதை நான் உறுதியாக சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் இலங்கை அணி வெற்றி பெறுறது மட்டுமில்ல, இந்தியா அணி வெற்றி பெறுறதும் கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஏன்னா ஆப்கானிஸ்தான் அணியினுடைய பலமே சுழல் பந்து வீச்சு. இந்த சுழல்பந்து வீச்சை வைத்துக் கொண்டு பல அணிகளை ஆப்கானிஸ்தான் அணி உருட்டக்கூடியது. அந்த அளவு பலம் வாய்ந்த சுழல்பந்து வீச்சாளர்களை வைத்துக் கொண்டிருக்கிறது. அதே போன்று துடுப்பாட்டத்தில் அடித்தாடுகின்ற விதமும் இருக்கின்றது. இப்ப ஸ்ரீலங்கன் ஹிட்டர்ஸோடு நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா இருந்தா ஆப்கானிஸ்தான் ஹிட்டர்ஸை பலமானவர்கள் அடித்து விடுவார்கள். அடித்தால் 6 எல்லாம் தெரியும், பவலியனுக்கு போய் விழுற அளவுக்கு அடிப்பார்கள். அந்த அளவு பலம் பெற்றவர்கள். எனவே இந்த பிரச்சனை தான் நீங்க இருக்க போறது. ஆப்கானிஸ்தானோடு இலங்கை அணி மிகப்பெரிய அளவில் போராட வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இப்ப ஆப்கானிஸ்தான் மாதிரியே பாகிஸ்தான் அணி இருக்குதானே, இந்த பாகிஸ்தான் அணிக்கு இந்த துபாய் மைதானங்கள், இந்த ஐக்கிய அரபு மைதானங்கள் மிக மிக பரிச்சயமான மைதானங்கள். காரணம்னு சொன்னா அவங்க வாழ்றதே அங்கதான். துபாய், அபுதாபி 2 இடங்களில் தான் நடக்க போன்றது போட்டிகள். எனவே ஷார்ஜாவில் முறை ஆசிய கிண்ணம் இல்லை. ஆனால் அவர்கள் தங்களுடைய சொந்த நாட்டில் விளையாடுவது போன்றுதான் காலநிலை எல்லா விஷயங்களுக்கும் பழக்கப்பட்டிருப்பார்கள். எனவே அது அவர்களுக்கு பலமானதாக இருக்கின்றது. அவர்கள் பயிற்சிகளை பெறுகின்ற மைதானம். எனவே ஆப்கானிஸ்தான் அந்த குழுவிலிருந்து நிச்சயம் தெரிவு செய்யப்படப்படுகிறது. இலங்கையா பங்களாதேஷா என்று வருகின்ற வேளையில் இலங்கைக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கின்றன. எனவே வந்து விடுவார்கள். மறுபுறத்தில் இந்தியா, பாகிஸ்தான் இந்த 4 அணிகளும் 2வது சுற்றுக்கு வருகின்றார்கள். இப்ப நீங்க சொல்றீங்க 2வது சுற்றுக்கு இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ஆப்கானிஸ்தான் இது 4 வரப்போகின்றார்கள். வந்ததுக்கு பிறகு இந்த 4 அணிகளும் தங்களுக்குள் சண்டை போட போகின்றனர். எல்லா அணிகளுக்கு போட்டி இருக்குது. இவர்களில் இருந்து 2 அணிகள் இறுதிப் போட்டிக்கு வரப்போம். விளையாடும் போது பாகிஸ்தானை நாங்க எப்பவுமே எதுவுமே கணக்கு போடலாது. அன்றைக்கு ஒரு போட்டியில அடித்து நொறுக்கி வெற்றி பெற்றார்கள். அடுத்த போட்டியில் ஆப்கானிஸ்தானில் உருண்டு போனார்கள். பொது பணியங்கள் கலக்குறாங்களே யோசிச்சுட்டு இருக்க மெட்ட பக்கமா கவுண்டர் கொட்டிடுவாங்க. பொதுவா பாகிஸ்தான் அணியை நாம ஒரு பக்கம் வச்சிருவோம். இப்ப இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் இதை வச்சு பேசும்போது எனக்கு தெரிஞ்சு இந்தியா முதலாவது, இலங்கை 2வது, ஆப்கானிஸ்தான் 3வது. இப்ப இதுலதான் எங்கட ஸ்ரீலங்கா இப்படி இலங்கை செயல்பட போகின்றது. இதே மாதிரி தான் கடந்த முறை ஏசியா கப் இலங்கையில் நடைபெற்றது 50 ஓவர்கள். அதுக்கு முதல்
துபாயில் நடைபெற்ற வேளையில் இந்தியாவை உருட்டி எடுத்தது இலங்கை அணி. எனவே அதில் அண்டர் ரேட்டட் அப்படியெல்லாம் கதைக்கின்ற போது ரோஹித் சர்மா கோவப்பட்டார். இலங்கை பலமான அணி, இலங்கை ஊடகவியலாளர் தான் கேட்டார், இலங்கை பலமில்லாத அணி, அவர்களிடம் தோற்றுவிட்டது என்றதுக்கு ரோஹித் சர்மா கோவப்பட்டார். நீங்கள் எப்படி அவ்வாறு சொல்லலாம்? அது நீங்கள் ஒரு ஸ்ரீலங்கன் ஜேர்னலிஸ்ட், ஸ்ரீலங்கன் ஊடகவியலாளர், நீங்கள் எப்படி உங்களோட டீமை குறித்து கேட்கலாம்? ஸ்ரீலங்கா நல்ல டீம், அவங்க அதனாலதான் வெண்டாங்க, இந்தியாவை ஸ்ரீலங்கா வெல்லக்கூடாதுன்றது இல்லை என்றதை ரோஹித் சர்மா சொல்லி இருந்தார். அது இலங்கையில் சர்ச்சையாகவும் போனது. பெரிய பெரிய ஒரு பெரிய அளவா பெரிய விமர்சனத்துக்குள்ள ஊடக ரீதியில் பயங்கர விமர்சனத்துக்குள்ளானது. எனவே அதே போன்றுதான் சந்திரன், நான் மீண்டும் 2020 போட்டிகள் சில வேளைகளில் ஏதாவது மாறி நடந்து வரலாம். இந்தியா அதே போன்று இந்த தெரிவுகளில் சில விஷயங்களை செய்திருக்கின்றார்கள். இந்தியா பக்கமாக சில விமர்சனங்கள் இருக்கின்றன. சில வீரர்கள் இது ஒரு பெரிய பல பரீட்சை சொல்லலாம். தப்பி தவறு இந்த தொடரில் ஏதாவது நடந்தால் கௌதம் கம்பீர் குறிவைக்கப்படுவார் மிகப்பெரிய அளவில். ஏனென்றா இப்பொழுது உலக கிண்ணத்திற்கு தோனியை மெண்டராக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு பேச்சு இருக்கின்றது. லக்ஷ்மணை பயிற்றுவிப்பாளர், டெஸ்ட் போட்டிகளுக்கு பயிற்றுவிப்பாளராக கொண்டு வர வேண்டும் என்ற பேச்சு. அதாவது கம்பீருக்கு எதிரான விஷயங்கள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றன. கண்டிப்பா. எனவே தெரிவிலிருந்தே அந்த விமர்சனம் எழுந்திருக்கிறது. ஆசிய கிண்ணத்தில் இந்திய அணி முறை தோல்விகளை சந்தித்து இறுதிப் போட்டிக்கு வரவில்லை அல்லது கிண்ணத்தை வெற்றி பெறவில்லை என்றால் நடக்கும். கம்பீர் கிரிக்கெட் இந்த வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க வாய்ப்பு நிறைய இருக்கு. அதே மாதிரி மாறி நடந்து விட்டால் ஓகே, நல்ல அணி, புதியவர்கள். இப்பொழுது இங்கிலாந்து டெஸ்ட்ல அதே தான் நடந்தது. அதே போன்று சில முக்கியமான விடயங்களை எடுத்துக்கொண்டு நகரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. நாங்கள் அடுத்தது மீண்டும் இலங்கை அணிக்கான வாய்ப்புகள் என்று பேசுவோமாக இருந்தால், நான் ஒரு விஷயம் நான் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இப்ப இந்த ஜிம்பாப்வே அணியோடு நடைபெற்ற போட்டி இருக்கு தானே, என்னதான் தடுமாறி இறுதி நேரத்துல இலங்கை அணி வெற்றி பெற்றாலும் இலங்கை அணி ஒரு என்ன சொல்றது, இப்ப ஒரு அந்த துடுப்பாட்டத்திலும் அந்த அனுபவத்தையும் அதுல காட்டுது. இது அனுபவம் இல்லாத அணியா இருந்தா ஜிம்பாப்வேயோட நாங்க கண்டிப்பா தோத்திருப்போம். அதுல மாற்றம் இல்ல. அந்த முக்கியமான இடங்களுக்கான வீரர்கள் கமிந்து மெண்டிஸ் ஜிம்பாப்வேயோட அடித்து வெற்றி பெற்று கொடுத்தது, அனுபவங்கள், அந்த நேரத்துக்கு விளையாடக்கூடியது, பெத்தும்னசங்க, குஷல் மெண்டிஸனுடைய ஆரம்பம். இப்படி இந்த இலங்கையின் பலம் அதை உறுதி செய்து கொள்கின்ற, வளர்த்துக் கொள்கின்ற நிலைமையில் இலங்கையின் வீரர்கள் செயல்பட்டு ஒருத்தர் விட்டாலும் அடுத்தவர் பிடிச்சு கொண்டு போற அளவுல தான் இப்ப இருக்காங்க. இவ 10 நிமிஷம் விளையாடல, இந்த போட்டில கொஞ்சம் குறைவா இருக்குன்னா இன்னொருத்தர் அதை கவர் பண்ணக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அது இலங்கை அணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. அது பேக்ரவுண்ட்ல இருக்கிற பயிற்சியாளர்களுடைய ஆலோசனை, அந்த நடைமுறை இலங்கை அணியில இப்ப நல்லாவே தெரியுது. அந்த முன்னேற்றம் நிறைய தெரியுது. இன்னொரு விஷயம், சச்சித்ர சேனநாயக்க சுழல் பந்து புதிய பயிற்றுவிப்பாளர், எனக்கு அவருக்கும் தொடர்புகள் இருக்கின்றன. இப்ப அந்த ஜிம்பாப்வே தொடர் முடிந்தது சட் பண்ணி மெசேஜ் பண்ணி இருந்த போது கேட்டார், எப்படி போகுது புதிய ஜாப், எப்படி புதியதுன்னு போயிடல. ஸ்பின்னர்ஸுக்கு அகைன்ஸ்டான டஃப் கண்டிஷன்ல தான் நாங்கள் விளையாடி கொண்டிருக்கிறோம். அப்போ அது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது, இட்ஸ் பிக் ஹேர்டுன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஜிம்பாப்வே வேப்பந்து வீச்சாளருக்கு சாதத்தை தருகின்றது, அங்கே சுழற்பந்து வீச்சாளர். அதுதான் ஒரு பெரிய விஷயம். நாங்க எல்லாம் நிறைய பேர் பேசிக்கொண்டு கருத்துக்களும் இருந்தது. அந்த கிரிக்கெட் லைவுக்குள்ள இவ்வளவு பலமான பந்து வீச்சாளர்கள் இலங்கை அணியில இருந்தும் ஜிம்பாப்வே அணி அவ்வளவு ஓட்டங்களை பெறுறாங்க. அந்த பெரிய அளவான எண்ணிக்கையான ஓட்டங்களை பெறாங்க. ஜிம்பாப்வே அணியோட ஓட்ட எண்ணிக்கையை இலங்கை அணியால கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. அது தடுமாறுறது அப்படின்றதும் ஒரு பெரிய ஒரு விமர்சனக்கான விஷயம் தான். இப்ப சந்திரன் எதிர்த்து விளையாடுறாங்க ஓகே, ஆனா ஓட்டங்களை கட்டுப்படுத்துறது கொஞ்சம் குறைவா இருக்கு. உண்மையில் 2020 போட்டிகளை எடுத்தாலும் நாங்கள் இந்த முக்கியமான 7-8 அணிகளோடு தானே போட்டிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம், ரசிகர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்தால் கிரிக்கின்ஃபோ போன்ற தளங்களுக்குள் சென்று 2020 போட்டிகளுக்கு இப்பொழுது எல்லா சகல அணிகளுக்கும் ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கின்றன, சர்வதேச ஸ்டேட்டஸ். ஸ்கோர்கள் அடித்துக் கொண்டிருக்கிற அணிகளின் ஸ்கோர்களை ஒரு தடவை தட்டி பாருங்கள். சின்ன சின்ன அணிகள் எல்லாம் பெரிய ஓட்டங்களை அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இப்ப 2020 அது பழக்கப்படி இப்பொழுது வருகின்றது. எனவே 2020 என்பது இப்பொழுது முக்கியமான அணிகளை சின்ன சின்ன அணிகள் வெல்லக்கூடிய நிலைமையில் இருக்கின்றன. எனவே அதை யாரும் வெல்லலாம். ஒருவர் அடித்து விட்டாரா விஷயம் முடிஞ்சது, ஒருவர் 4-5 விக்கெட் எடுத்து விட்டாரா விஷயம் முடிஞ்சது. ஒரு ஒன் மேன் ஷோவிலையும் 2020 போட்டிகள் நிறைவுக்கு வந்துவிடும். எனவே இவ்வாறான நிலைமை மாறி இருக்கின்ற நிலைமையில் நீங்கள் சொன்னது போன்று இலங்கையின் பலம் ஜிம்பாப்வேயில் வைத்து இதுதான் ஓகே, இப்படி நாங்கள் போகலாம் என்றதை உறுதி செய்யலாம். இப்ப ஆசிய கிண்ணத்துக்கு போகின்ற வேளையில் இந்த வீரர்களோடு வனிது வரும்போது, வனிதான் அனுபவம் மிக்க வீரர், இலங்கை அணியின் மூத்த வீரர். எனவே அவரும் உள்ளே வருகின்ற வேளையில் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதே போன்ற அவருடைய பந்துவீச்சு துடுப்பாட்டம், இது ரெண்டும் செய்யறதுக்குள்ள இலங்கை அணி 100% பலமான அணியாக இருக்கும். இலங்கையின் வேகப்பந்து வீச்சாளர்களும் நல்ல முறையில் இப்பொழுது பந்து வீச ஆரம்பிச்சிருக்காங்க. எனவே அது எங்களுக்கு பலமாக இருக்கு. அதோட நான் இந்த ஜிம்பாப்வே தொடருக்கு முதல்ல இலங்கை அணியை பற்றி பேசிய விஷயமும், ஜிம்பாப்வே தொடருக்கு பிறகு இலங்கை அணியை பற்றி நான் சொல்ற விஷயமும் நிறைய வித்தியாசம் இருக்கு, நிறைய முன்னேற்றம் இருக்கு. இலங்கை அணி மீது நான் வச்சிருந்த நம்பிக்கை கொஞ்சம் இன்னும் அதிகரிச்சிருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியா இலங்கை அணி பாகிஸ்தான் அணியை வெற்றி பெறும் அல்லது பாகிஸ்தானை தாண்டி மேலே வரும் என்று நான் நம்புகின்றேன். எனக்கு உண்மையில் இருக்கின்ற பயம் ஆப்கானிஸ்தான் அணிதான்.
இலங்கைக்கு பிரச்சனை அல்லது சிக்கல்கள் கொடுக்க போறது அல்லது இலங்கையை வெளியேற்ற போகின்ற அணி என்றால் அது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தானோடு நாங்கள் ஸ்ரீலங்கா அணி இலங்கை அணி வெற்றி பெறும் என்றால் இந்தியாவோட இறுதிப் போட்டியில் இந்தியாவோட வெல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கருத்துக்கள்ல சொல்லுங்க. இன்று ஆரம்பிக்க போற ஆசிய கிண்ணத்தை கிரிக்கெட் ரசிகர்களா நாங்களும் சேர்ந்து பார்க்க தான் போறோம். நாங்களும் தினம் ஒவ்வொரு போட்டிகள் பற்றியும் அலசி ஆராய்ந்து உங்களுக்கான விஷயங்களை அக்குவேறு அணிவேறாக ஒவ்வொரு போட்டிக்குமாக தரப்போறோம். எனவே அடுத்த வீடியோல சந்திக்கலாம். முதல் போட்டியை தொடர்ந்து நாங்க அது தொடர்பான தகவல்களோடும் முக்கியமான தகவல்கள் வரும்போது அதை தனித்தனியான வீடியோக்களோடு நாங்க கூட சந்திக்கிறோம். நிறைய சாதனைகள் வரப்போகுது, நிறைய எதிர்பாராத நிறைய திருப்பங்கள் இருக்க போது, நாம எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் இந்த ஆசிய கிண்ணத்துல நடக்க போகுது அப்படின்றது மட்டும் நிச்சயம். அது எல்லாத்தையும் பார்ப்போம்.